டைம் பேஸ்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். அதுதான் தாமோதரன்ஸோட தியரிங்க. இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் ஃபார்முலான்றது என்னோட கான்செப்ட் தான். ரிவர்சல், ஸ்ட்ராங் ரிவர்சல்ஸ் 1 2 3 4 இன்னும் நிறைய ரிவர்சல்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே வந்துங்க என்னோட கான்செப்ட். நீங்கள் எங்கேயுமே டைம் பேஸ் ஃபார்முலாவை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, கரெக்டாக இல்லைங்களா? வேறு நிறையா கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ டைம்ன்றது மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியங்க. அதை ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்துங்க அதை வந்து கொண்டு வந்து அதை சக்ஸஸ் பண்ணும்போது பெரிய அளவில் வந்து அந்த சக்ஸஸ் இருந்ததுங்க. அதனால தான் இவ்வளோ நாள் வந்துங்க அந்த ஜேர்னி வந்துங்க கண்டினியூ ஆகிருந்துக்கு. இப்போ இது மட்டும் இல்லாமல் நான் வந்துங்க எல்லா மார்க்கெட்டுக்கும், யூஎஸ் மார்க்கெட்டுக்குங்க, சிங்கப்பூர் மார்க்கெட்டுக்கு, வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா மார்க்கெட்டுக்கும் இன்றைக்கி வந்து டைம் பேஸ் ஃபார்முலாவில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேர் உருவாவாங்க. எதையாவது ஒன்று தப்பாக சொல்லு. இப்போ நான் வராங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சிங்க, நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்செப்ட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? அது உங்களோட விஷயம், உங்கள் பணம்ங்க, அதை வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி யாராவது வந்துங்க நானும் டைம் பேஸில் சொல்லித்தரேன், நானும் வந்து 1 2 3 ரிவர்சலில் சொல்லித்தரேன்னு சொன்னால் வேலைக்கு ஆகாதுங்க, புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களால் இன்ட்ராடே பண்ண முடியலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ராடேவே பண்ண முடியாதுங்க. பண்ண முடியாது. பண்ண முடியுமா? பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாதுங்க. அதனால் புரிஞ்சுங்க, டைம் பேஸ்ன்றது வந்துங்க புது கான்செப்ட் கிடையாது. இது ரொம்ப நாளாக நான் வச்சுருந்துருக்கிற கான்செப்ட். நான் என்றைக்குமே வந்துங்க இன்றைக்கி மார்க்கெட் சரியில்லை அப்படின்னு நான் மாற்ற மாட்டோங்க. இதுபடி தான் மார்க்கெட் போகும். இதுதான் மெயின். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு டார்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் சரி, கிளியர் கட்டாக இருக்குங்க. கேக் வெட்டின மாதிரி இருக்குங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம். ஸ்டாப் லாஸ் என்ன சொன்ன இருக்கணும், டிக்கர் ஆகக்கூடாது, கரெக்டாக இல்லைங்களா? இப்போ நேற்று போய் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கல்ல? நீங்கள் பார்த்ததில் ஸ்டாப் லாஸ் நிறைய டிக்கராக இருக்கா? கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும், எங்கே என்ட்ரி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் 10 பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக 8 ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கராக இருக்காதுங்க. ஆயிருக்கா? ஆகலைல்ல? பட் என்ட்ரியில் வேணால் உங்களுக்கு எங்கே எடுக்கிறதுன்றதில் கன்ஃபியூஸ் இருந்திருக்கோங்க. இப்போ அதுவும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிருக்கும். தாமோதரன் தேரியன்றது ஸ்ட்ராங் ரிவர்சல்ஸ் ப்ளஸ் டைம் பேஸ். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த சக்ஸஸை வந்து என்னால் காட்ட முடியுதுங்க. இந்த சக்ஸஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணுங்க, நல்ல ப்ராஃபிட் பண்ணணுங்க. இனிமேல் உங்கள்கிட்ட எனக்கு வந்து உங்களோட விஸ்ஸஸ் தான் தேவைங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரீங்கன்றலாம் எனக்கு முக்கியம் கிடையாது. நாங்கள் எந்த கிளாஸ்லையும் யாரையுமே வந்து இழுக்கவே மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சா நாங்கள் சம்பாரிச்சா ஹாப்பினஸ், அவ்வளோதாங்க.